ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், மேலே ஒரு மாதிரி கருப்பு கலரில் பருப்பு மிதக்கும். இதுதாங்க அந்த பருப்பு. இதுக்கு பேர் சாரப்பருப்பு. மளிகை கடையில் கேட்டால் கிடைக்கும், இல்லாட்டி ஹோல்சேல் மளிகை கடையில் கேட்டாலும் கிடைக்குங்க. இது வந்து செய்கிற டைமும் கம்மி தான், மெத்தடு ரொம்ப ஈஸிங்க. இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு சில்வர் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பருப்பு ரெண்டுமே வந்து எவ்வளவு வறுக்கணுமோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். நெய் சூடானதுக்கப்புறம் இது கூட ஃபஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா சாரப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு. இது ரெண்டுமே கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போடுங்க. நான் அந்த 2 பருப்பையும் 1 பை 1 போட்டேன். அட் அ டைமில் போட்டாலும் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து போட்டது வந்து லைட்டாக வந்து கலர் மாறிடுது, அதனால் இது ரெண்டையுமே ஒன்றா போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ml சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வர்றப்ப நம்ம பசும்பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பசும்பால். இதுவுமே வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து பசும்பால் எடுத்திருக்கேங்க, அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வேறு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து பாக்கெட் பால் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தண்ணியையும் சரி பாலையும் சரி. பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை. இந்த ரவை போடுறப்ப ஒரு கையில் கிண்டி விட்டுட்டு இன்னொரு கையில் கொட்டுங்க, இல்லாட்டி கட்டி விழுந்துடும். 5 நிமிஷம் வந்து ரவையை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அதுங்காட்டி வெந்துடும். இப்போ இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனி. இது வந்து 350 கிராம் எடுத்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இனிப்பாக இருக்கிற பட்சத்தில் இதோட ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லாட்டினா இன்னும் ஒரு 50 கிராம் கூட நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த இனிப்பு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் 350 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஜீனி கரையிற நேரம் தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரவை பார்த்தீங்கன்னா 100 கிராமை விட கம்மியாக போடுங்க, கூட மட்டும் எடுத்துக்காதீங்க, அப்புறம் கெட்டி ஆயிரும். இந்த பிரியாணியை செய்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ஒரு டீ காஃபி போகிற டயத்தில் வந்து நம்ம வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சண்டே வந்து லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்குவோம். பிரியாணி இது மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டம்ளரில் குடித்தா செம்மையாக இருக்குங்க. அப்புறம் என்னங்க, டக்குன்னு போகிறீங்க, பாத்திரத்தை வைக்கிறீங்க, பிரியாணி கிண்டுறீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க.